ஸோ அதே மாதிரி சொல்லிட்டு இப்போ நமக்கு ஒரு பிளான் இருக்குது, ஃப்யூச்சரில் நான் ஒரு தொழில் இன்னையிலேருந்து ஒரு 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அப்படி நினைக்கையில் அதுக்காக ஒரு போர்ஷனை தன்னுடைய சம்பாத்தியத்திலேருந்து போடுறது ஒரு முறை பணம் கேட்க விரும்பல நான் தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. ஸ்டார்ட் அப் இந்தியா சீடு ஃபண்டுன்னு, அதாவது ஆரம்பம் எனக்கு ஒரு 5 லட்சம் வேணும் 10 லட்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை தான் சீடு ஃபண்டுன்னு சொல்கிறோம். அதாவது ரெகுலர் பிஸ்னஸ் இல்லாமல் இன்னோவேட்டிவாக ஐடியோ ஐடி ரிலேட்டடாக ஏஐ ரிலேட்டடாக ஆல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்குது. ஸோ சிட்பி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு வச்சுருக்காங்க ஸ்டார்ட் அப்காக. இது தவிர ஸ்டேட் லெவல்லையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. சீட் ஃபண்டு அல்லது நீட்ஸ்ன்னு சொல்லி NEEDSன்னு சொல்லி எஸ்பெஷலி ஃபார் விமன், சப்போர்ட் ஃபார் விமன், SC ST அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள்னு சொல்லி அதுக்கு தனியாக ஒரு ஸ்கீம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் பண்ணோன்னா நான் ஒரு வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் அப் பண்ணி நான் பண்ண போகிறேன் அல்லது சமைச்சு கொடுக்க போகிறேன். இப்போ அதுக்கெல்லாமே பேங்க் மூலம் கவர்மெண்ட் கிரெடிட் கேரண்டி, அதான் அந்த கிரெடிட் கேரண்டி ஃபண்டுன்னு சொன்னது. ஏன்னா நிறைய பேர் உங்கள்கிட்ட வேறு கமிஷன் வாங்குவாங்க, எனக்கு 10% கொடு 5% கொடு கமிஷன் வாங்கி ஏமாற்றிட்டுலாம் போகிறவங்களாம் இருக்காங்க. பிஸ்னஸில் ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. பர்டிகுலராக சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்பவே முனைப்பாக இருக்காங்க. இப்போ சென்னை ஏஞ்சல்ஸ்லாம் ஒரு குரூப் இருக்காங்க, வெஞ்சர் கேபிட்டல். ஸோ இப்போ அவங்களுக்கெல்லாம் அவங்ககிட்டலாம் அப்ரோச் பண்ணால் கொஞ்சம் ஒரு லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு 50 லட்சம் தேவைப்படுது, 1 கோடி தேவைப்படுது, 2 கோடி தேவைப்படுது. பிஸ்னஸ் பண்ணுறதுல மெயின் ஐட்டம் மார்க்கெட்டிங். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் பிளானும் வச்சுக்கிறது. ஸோ அந்த டபுள் நெகட்டிவ்க்கு ஒரு ப்ராப்பராக பிளானிங் பண்ணி அவங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸும் அஃபெக்ட் ஆகாதபடி, அதே சமயம் பிஸ்னஸ் ஃபினான்ஸும் அஃபெக்ட் ஆகாதபடி அவங்க பிளான் பண்ணி பக்கா பண்ணிக்கணும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிஸ்னஸில் ஆரம்ப காலங்களில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு சேலரியை எடுத்துக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா யூ ஹவ் லாஸ்ட் சம்திங். ஸோ நேம்லேயே அந்த ஃபண்ட்ஸை உங்களுக்கு தேவைப்படாத ஃபண்டை கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, லிக்விட் ஃபண்டுன்னு இருக்குது. ஸோ லிக்விட் ஃபண்ட்லாம் போட்டால் அப்படியே பணம் இருக்கும், ஒன்றும் ரிஸ்கெல்லாம் இல்லை, மேஜர் ரிஸ்க்கு எதுவும் இல்லை. ஹலோ ஆல், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் டியர் உமன். அண்ட் இன்றைக்கி நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொக்கலிங்கம் பழனியப்பன் சார் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். ஆல்வெல். ஓகே. பொதுவாகவே பெண்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்கும். அதுக்கான இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் நிறைய யோசிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் ஃபினான்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் பேக் வாங்கிடுவாங்க. ஏதோ 10ல் 1-2 பேர் தான் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸை பற்றி சொல்லுங்கள் சார். எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா எங்கே இருந்தெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வரலாம் சார்? முதலீடை கொண்டு வர்றது, கேபிட்டல் கொண்டு வர்றதை பற்றி கேட்குறீங்க. ஜென்ரலாக இன்றைக்கி பெண்கள் நிறைய வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க வேலைக்கு போகிறாங்க, இல்லை சம்பாதிக்கிறாங்க, ஒன் வே ஆர் அதர் அவங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல பெண்கள் நகரங்கள்லேயும் சரி கிராமப்புறங்கள்லேயும் சரி பல இடங்கள்லையும் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்க சம்பாதிக்கிறதுல ஒரு போர்ஷனை அவங்க ஃப்யூச்சரில் நான் ஒரு தொழில் பண்ண போகிறேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நானாக ஓனாக சம்திங் பண்ணணும், நான் எவ்வளோ நாள் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கையில் அவங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கையிலேயே வெனவர், ஏன்னா அதில் ஒரு சின்ன போர்ஷனை எடுத்து நான் ஃப்யூச்சரில் தொழில் ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு இதுக்காக தேவைப்படும். இப்போ நிறைய நம்ம சொல்கிறோம், குழந்தைகளுடைய எஜுகேஷனுக்கு போடுங்க, ரிட்டையர்மெண்ட்டுக்கு போடுங்க, குழந்தைங்க மேரேஜுக்கு போடுங்க, இது எல்லாமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி சொல்லியில் இப்போ நமக்கு ஒரு பிளான் இருக்குது, ஃப்யூச்சரில் நான் ஒரு தொழில் இன்னையிலேருந்து ஒரு 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அப்படி நினைக்கையில் அதுக்காக ஒரு போர்ஷனை தன்னுடைய சம்பாத்தியத்திலேருந்து போடுறது ஒரு முறை, அது ஒரு வகை. நான் வாங்குறதே 15,000 தான் இருக்கும், அது ஒரு மாதத்துக்கு ஓட்டுறதுக்கே எங்களுக்கு முடியல அப்படின்னு. அக்ரீட். இப்போ அது மாதிரி லோயர் இன்கமில் இருக்கவங்களுக்கு கொண்டு சேவ் பண்ணுறது கஷ்டம். பட் ஒரு மிடில் கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்க, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்க, இல்லை கவர்மெண்ட் ஜாபு, ப்ரைவேட் ஜாபு, ஐடி ஜாபு, இதெல்லாம் பண்ணுறவங்களால டெஃபினட்டாக சம் அமௌண்ட்டு ஏன்னா அவங்களுக்கு இன்கம் சப்ஸ்டன்ஷியலாக இருக்கும், அவங்களால சேவ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு வகை, அதுக்காக தான் அது ஒரு வகைன்னு சொன்னேன். ஸோ அது ஒரு வகை. செகண்ட் இப்போ என்கிட்ட ஒரு கிரேட் ஐடியா இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் பர்டிகுலராக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஐடியா மேட்டர்ஸ். ஓகே. உங்கள்கிட்ட பணம் இருக்குது இல்லைங்கிறது அடுத்தது. பட் ஒரு நல்ல ஐடியா இருக்குது, ஒரு பெரிய ஐடியா இருக்குது, அது ஒரு பெரிய லெவலில் நீங்கள் அதை நிறுவனமாக கொண்டு வர முடியும். அது மாதிரிலாம் இருக்கையில் பார்த்தீங்கன்னா பணம் போடுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எங்கே இருக்கும் யூஸ்வலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளு, ஃபேமிலி சர்க்கிளு,
அவங்ககிட்ட இது மாதிரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நல்லா வரும்னு நினைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் சிப் இன் பண்ணுறீங்களா, கேபிட்டல் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டோம்னா நிறைய பேர் தே ஆர் வில்லிங், தே மைட் பி வில்லிங் அப் டு சர்டன் எக்ஸ்டென்ட். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அது நம்மளுடைய குடும்பம், அதை தாண்டி உறவினர்கள் அண்டு நண்பர்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சர்க்கிள் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போய் கேட்குறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தென் ஓகே, இப்போ அந்த சர்க்கிள்லாம் முடிஞ்சிருச்சு, அதை நான் இங்கே போய் கேட்க விரும்பலை, அவங்ககிட்டலாம் நான் கேட்க விரும்பலை, பணம் கேட்க விரும்பலை நான் தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் வந்து முத்ரான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா சீடு ஃபண்டுன்னு, அதாவது ஆரம்பம் எனக்கு ஒரு 5 லட்சம் வேணும் 10 லட்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை தான் சீடு ஃபண்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்டார்ட் அப் இந்தியா சீடு ஃபண்டுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் இருக்குது. அப்புறம் வந்து கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு இருக்குது. அந்த லோன் வாங்குறதுக்கு நான் ஒரு லோன் வாங்குறேன், ஒரு லாரி வாங்குறேன், ட்ரக்கு வாங்குறேன், வாட் எவர் லோன் வாங்குறேன்னா அது கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்னு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை அவங்க கேரண்டி பண்ணுறாங்க, இல்லை நம்மகிட்ட கொலேட்ரல் கேட்பாங்க. ஸோ அதற்கப்புறம் அத்தல் இன்னோவேஷன் மிஷன் இருக்குது. புதுசாக இன்னோவேட்டிவாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அதாவது ரெகுலர் பிஸ்னஸ் இல்லாமல் இன்னோவேட்டிவாக ஐடியோ இன்னும் ஐடி ரிலேட்டடாக ஏஐ ரிலேட்டடாக. ஸோ அது வந்து இன்னோவேஷன் மிஷன்னு சொல்லியிருக்கு. அப்புறம் சிட்பின்னு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்குது. ஸோ சிட்பி வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு வச்சுருக்காங்க ஸ்டார்ட் அப்புக்காக, அது இருக்குது. அப்புறம் ஐபினா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, நல்லா படிச்சிருப்பாங்க, இப்போ அவங்க நேமில் பேட்டன்ட் வாங்கணும், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வாங்கணும், அதுக்கு கொஞ்சம் பணம் சப்போர்ட் தேவைப்படுது, அதுக்கு ஸ்கீம்ஸ் இருக்குது. இது மாதிரி எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் நம்ம ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில். இது தவிர ஸ்டேட் லெவல்லையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. சீட் ஃபண்டு அல்லது நீட்ஸ்ன்னு சொல்லி NEEDSன்னு சொல்லி இன்னும் நியூ என்டர்பிரினர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில் இருக்குது. அப்புறம் எஸ்பெஷலி ஃபார் விமன், சப்போர்ட் ஃபார் விமன், SC ST அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள்னு சொல்லி அதுக்கு தனியாக ஒரு ஸ்கீம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டேட் லெவலில் இருக்குது. ஆனால் பொதுவாக பெண்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறோம், இல்லைனா வந்து வீட்டில் இருந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறோம்னாங்கன்னா ஒன்று வந்து கிளாத்திங் பண்ணுவாங்க, இன்னொன்று பியூட்டி பார்லர் வைப்பாங்க, இல்லைனா வந்துட்டு குக்கிங் ரிலேட்டடாக ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாமும் ஸ்கீம்ஸ் இருக்கா சார்? இருக்கு. பட் இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப குறுந்தொழில்களில் வரும். குறுந்தொழில்களில் வந்து பேங்க் லெவல்லே இதை லோன் கொடுக்குறாங்க, 1 லட்சம் வரைக்கும் 5 லட்சம் வரைக்கும். அது மாதிரி அதில் ஒரு 3-4 டயர் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கு எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னா நான் ஒரு வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் அப் பண்ணி நான் பண்ண போகிறேன், அல்லது சமைச்சு கொடுக்க போகிறேன், வாட் எவர் கான்ட்ராக்ட் எடுத்து சமைச்சு கொடுக்குறோம், எனக்கு பாத்திரம்லாம் வாங்க வேணும், கேஸ் ஸ்டவ் அது இதெல்லாம் வாங்க வேணும், டூல்ஸ் வாங்க வேணும், வாட் எவர் மேபி. இப்போ அதுக்கெல்லாமே வந்து இப்போ பேங்க் மூலம் வந்து கவர்மெண்ட் கிரெடிட் கேரண்டி, அதான் அந்த கிரெடிட் கேரண்டி ஃபண்டுன்னு சொன்னது, கவர்மெண்ட் வந்து வங்கிகள் கடன் கொடுப்பதற்கு கவர்மெண்ட் வந்து கேரண்டி கொடுக்குது. ஓகே. ஸோ இன்கேஸ் இவங்களால் கொடுக்க முடியாமல் போச்சுன்னா கூட கவர்மெண்ட் வந்து அந்த பணத்தை அந்த பேங்க்கு கொடுத்துரும். ஸோ இப்போ அந்த இது லாஸ்ட்டு ஒரு 5-10 இயர்ஸில் இதெல்லாம் நிறையவே வந்துருச்சு. ஸோ அது சிறு தொழில்கள் செய்கிறதுக்கும் கடன் வாங்கிக்கலாம், பண்ணலாம். பட் இதில் வந்து என்னென்னா இப்போ நிறைய பேர் ஆரம்பத்தில் போயிட்டு பெண்கள் வந்து டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் ஐ வுட் சே ரதர் அது மாதிரிலாம் ஒரு லோன் அப்ரோச் பண்ணையில் கன்சல்டன்ட், ஒரு பெட்டர் ஒரு குட் கன்சல்டண்ட்டை பார்த்து, இதுக்குன்னே கன்சல்டன்ட்ஸ் இருக்காங்க மார்க்கெட்டில், ஒரு ரிலையபிள் கன்சல்டண்ட்டாக. ஏன்னா நிறைய பேர் உங்கள்கிட்ட வேறு கமிஷன் வாங்குவாங்க, எனக்கு 10% கொடு 5% கொடு கமிஷன் வாங்கி ஏமாற்றிட்டுலாம் போகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ ரிலையபிள் கன்சல்டண்ட்டாக யாராவது தங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வேறு யாராவது யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி பார்த்து அந்த கன்சல்டன்ட் மூலம் போய் அவங்களுக்கு சர்வீஸ் ஃபீ கொடுக்குற மாதிரி இருக்கும், பண்ணி பேங்க் மூலம் அப்ரோச் பண்ணி அவங்க லோன் எடுத்துக்கிறது வந்து யூஸ்வலி பெட்டர் மெத்தடாக இருக்கும். நம்மளாவே இறங்கி பண்ணலாம். இப்போ அவங்களுக்கு டைம் இருக்குன்னா இப்போ ஒரு பேங்க் அப்ரோச் பண்ணி அல்லது ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது அதனுடைய டீட்டெயில்ஸ் இன்றைக்கி எல்லாம் கிளிக் ஆஃப் த பட்டனில் இருக்குது. நாட் ஓன்லி கிளிக் ஆஃப் த பட்டன், இன்றைக்கி ஏஐ வந்துட்டதுனால ChatGPT, கூகுள் ஜெமினை அது இதெல்லாம் போட்டிங்கன்னா என்னென்ன ஸ்கீம் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கீம் எப்படி, இதை எப்படி அப்ரோச் பண்ணணும், யாரை கான்டாக்ட் பண்ணணும், இது எல்லாமே வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். பட் இட்ஸ் நாட் ஆஸ் ஈஸி. இப்போ நான் போய் கையில் கேட்டோன்னே பணம் தருவாங்கங்கிற மாதிரி இல்லை. ஸோ கொஞ்சம் அலைஞ்சாலும் நம்மளுக்கு ஈஸியான இதில் முறைகள் நிறையவே இருக்குது. அது இப்போ இந்த கரண்ட் கவர்மெண்ட்டு பர்டிகுலர்லி பிஸ்னஸில் வந்து ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், தொழில்கள் இம்ப்ரூவ் பண்ணால் தான் வேலைவாய்ப்பு பெருகும், வேலைவாய்ப்பு பண்ணால் தான் பொருளாதாரம் உயரும் அப்படிங்கிறதுல வந்து பர்டிகுலராக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்பவே முனைப்பாக இருக்காங்க. ஸோ அதனால் இது மாதிரி லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ நம்ம கவர்மெண்ட் ரிலேட்டடு சீட் ஃபண்டு இதெல்லாம் சொன்னோம்.
இது வந்து நான் ஜென்ரலாக நீங்கள் இப்போ லேடிஸை ஃபோக்கஸ் பண்ணுறதை கண்டு இதெல்லாம் சொல்கிறோம். இப்போ இது கொஞ்சம் பெரிய ஐடியா இருக்குது அப்படின்னா வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டுன்னு இருக்காங்க. ஓகே, வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸு, இப்போ ஏஞ்சல் ஃபண்டு, இப்போ சென்னை ஏஞ்சல்ஸ்லாம் ஒரு குரூப் இருக்காங்க வெஞ்சர் கேபிட்டல். ஸோ இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்ககிட்டலாம் அப்ரோச் பண்ணால் கொஞ்சம் ஒரு லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு 50 லட்சம் தேவைப்படுது, 1 கோடி தேவைப்படுது, 2 கோடி தேவைப்படுது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் இருக்குது. அதர் தேன் தட் எனக்கு கொஞ்சம் ஹேசில் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க அது மாதிரி ப்ரைவேட் ஈக்விட்டி, நாட் ப்ரைவேட் ஈக்விட்டி, ஏஞ்சல் ஃபண்டு அண்ட் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு அவங்கள பண்ணலாம். வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் நிறையவே மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஒருத்தவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய ஒரு டாப் 5 ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்ன சார்? சரி, ஃபஸ்ட்டு திங் வந்து பிளானிங்கே இல்லாமல் பிஸ்னஸ்குள்ளே இறங்குறது. ஓகே, எந்த விதமான பிளானும், இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், எந்த வருஷத்தில் நான் லாபத்தை எதிர்பார்க்குறேன், எப்படி மார்க்கெட்டிங் பண்ண போகிறேன். பிஸ்னஸ் பண்ணுறதுல மெயின் ஐட்டம் வந்து மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான் மெயின் ஐட்டம். ஸோ அப்போ அந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் நான் எப்படி பண்ண போகிறேன், என்கிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்கா, இல்லை கேப்பபிலிட்டி உள்ளவங்கள நான் சேர்த்துக்கிறேன்னா, ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ண போகிறேன்னா, இல்லை ஏன்னா இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டு, பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டு, மேகசின் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. இப்போ எல்லாம் நீங்கள் ஆன்லைன் மார்க்கெட்டிங் மேஜராக எல்லாமே ஆன்லைனில் வச்சு தான் இப்போ போயிட்டே இருக்கு பல பிஸ்னஸ். உண்மை. ஸோ இப்போ அதனால் வந்து இப்போ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எந்த பிஸ்னஸுக்கும் வந்து மிக மிக முக்கியம். அது எந்த மெத்தடில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் திங். பட் அதுக்கு என்ன பிளான்னு, நம்ம எப்படி கஸ்டமருக்கு அந்த நீடு இருக்கா. ஏன்னா இப்போ நிறைய பேர் எனக்கு இந்த பிஸ்னஸ் தெரியும்னு ஆரம்பிப்பாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச பிஸ்னஸை போய் ஆரம்பிக்கிறத விட எங்கே நீடு இருக்குது, எங்கே பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுறது. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் பிளானும் வச்சுக்கிறது, பட்ஜெட்டிங். ஸோ நான் இந்த வருஷம் இவ்வளோ தான் செலவழிக்க போகிறேன், அதுக்கு கேபிட்டல் இங்கேருந்து வருது, இன்னொன்னுலேருந்து நான் கேபிட்டல் வாங்க போகிறேன், இங்கேருந்து நான் கடன் வாங்க போகிறேன். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ், அந்த பிளானிங் வந்து நிறைய பேர் ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணிட்டு தான் அப்புறம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நிறைய கடனில் சிக்கிட்டு அல்லது லாஸ் ஆகிடுச்சு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வெளியில் வருவாங்க. ஏன்னா அமெரிக்கா போன்ற முன்னேறிய நாடுகள்லேயே, வெல் டெவலப்டு கண்ட்ரீஸ்லேயே 3 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அதில் 1% தான், ஒரு பிஸ்னஸ் தான் சக்ஸஸ் ஆகுது. அப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல சக்ஸஸ் ரேட் வந்து கம்மி தான், குறைவு தான். 1/3 தான் சக்ஸஸ் ரேட்டு, 33% தான் சக்ஸஸ் ஆகிறாங்க பிஸ்னஸில் ரியலாக. ஸோ அப்படிங்கிற வந்து நம்ம அதுக்கு அந்த சக்ஸஸை வந்து பக்கா பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் பிளானிங் ஆகட்டும், ஸ்ட்ராட்டஜி, ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணுறது, மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறது, ஆல் தோஸ் திங்ஸ் அதையெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மேஜர் மிஸ்டேக்ஸு அங்கேயே அவாய்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இப்போ சம்டைம்ஸ் அவங்க ஃபேமிலி மேனாக இருப்பாங்க, ஃபேமிலி விமனாக இருப்பாங்க. நீங்கள் உங்கள் கேஸில் வந்து ஃபேமிலி விமன், ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, அல்லது ஜாபில் இருந்துட்டு அவங்க விமன் வந்து விட்டுட்டு வருவாங்க. அப்போ வரையில் வந்து அவங்க ஏற்கனவே ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இப்போ அந்த இன்கமும் லாஸு ப்ளஸ் நியூவாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பணம் கொண்டு வரணும். ஸோ டபுள் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டபுள் நெகட்டிவ்க்கு வந்து ஒரு ப்ராப்பராக பிளானிங் பண்ணி அவங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸும் அஃபெக்ட் ஆகாதபடி, அதே சமயம் பிஸ்னஸ் ஃபினான்ஸும் அஃபெக்ட் ஆகாதபடி அவங்க பிளான் பண்ணி பக்கா பண்ணிக்கணும். அதாவது நான் சொல்கிறது வந்து 100% யாரால் எதுவும் செய்ய முடியாது. சம் தாட் ப்ராசஸ், சம் ஐடியா, சம் பேப்பரில் எழுதி ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு, ஓகே இந்த அளவு இவ்வளோ நான் வரவு, எனக்கு இவ்வளோ கேபிட்டல் ரைஸ் பண்ணுறேன், இவ்வளோ கேபிட்டலில் இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர், எனக்கு அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு நான் கவலை இல்லாமல் இருப்பேனா, அந்த லெவலுக்கு மெயினாக பார்த்துக்கணும். ஸோ அது அப்புறம் வந்து நிறைய பேர் பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து எல்லாம் பண்ணிடுவாங்க. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் சேல்ஸ்க்கு ஆள் இருக்காது. மேனுஃபேக்சரிங் ரெடி பண்ணிவிடுவாங்க, தயார் பண்ணிவிடுவாங்க, இல்லை நான் கிட்டெல்லாம் வாங்கிடுவாங்க, டூல்ஸு கிட்ஸ் எல்லாம் வாங்கிடுவாங்க. பட் ஆனால் எப்படி கஸ்டமரை உள்ளே கொண்டு வர்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது ஒரு மேஜர் மிஸ்டேக்கு மக்கள் மத்தியில். ஸோ இது மாதிரி ஐட்டங்கள் தான் மேஜராக வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபெயில்யூர் ஆகுது ஆன் த ஃபினான்ஷியல் சைடு. ஓகே, மேஜர் ஃபெயில்யூர்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 மாதத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் வருது அப்படின்னா எல்லாருமே வந்து அதை வந்து வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதில் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக, அது வந்து வித்ட்ரா பண்ணுறது வந்து ஹெல்த்தியா சார்? ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு சார்? சர்வீஸ் பிஸ்னஸ் தவிர்த்து எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் அந்த பிஸ்னஸ் ஒரு ப்ராஃபிட்டை தர ஆரம்பிக்கவே 3 வருஷம் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம தான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன் ஜென்ரல் ஐ எம் டாக்கிங். இப்போ சர்வீஸ் பிஸ்னஸ்ன்னு வச்சுங்க. சர்வீஸ் பிஸ்னஸ்னால் ஓகே, இப்போ நான் ஒரு டாக்டராக இருக்கேன், ஓன் கிளினிக் போடுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அல்ல ஒரு ஜாபை குவிட் பண்ணிட்டு ஒரு பியூட்டி பார்லரில் நான் பியூட்டிஷியனாக இருக்கேன், அங்கேருந்து வெளியில் வந்து ஓனாக ஆரம்பிக்கிறேன். ஸோ அதில் வந்து தெர் இஸ் நோ மேஜர் லாஸ் இருக்காது.
என்னென்னா உங்களுக்கு இன்கம் இல்லாமல் போகும், அதுதான். பட் வேறஸ் மோஸ்ட் ஆஃப் த அதர் பிஸ்னஸஸில் நீங்கள் எக்யூப்மெண்ட் வாங்கியிருப்பீங்க, வெஹிக்கிள் வாங்கியிருப்பீங்க, எல்லாம் வாங்கி போட்டுட்டு அதுக்கு கடன் கட்டுறது கட்டிக்கிட்டு இருக்கணும், இஎம்ஐ கட்டுறது கட்டிக்கிட்டு இருக்கணும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் பிஸ்னஸில் வந்து ஆரம்ப காலங்களில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு சேலரியை எடுத்துக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா யூ ஹவ் லாஸ்ட் சம்திங். ஸோ அப்போ முடியும்னா முடிஞ்ச பட்சத்தில் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டுங்கிறத விட உங்களுக்குன்னு ஒரு சேலரி எடுத்துக்கோங்க. வாட் எவர் என்ன பண்ணுவேன், நீங்கள் வெளியில் வாங்கிட்டு இருந்த சேலரியே புது பிஸ்னஸ் ஆரம்பித்தோன்னு எடுக்க முடியாது. சில சமயம் சேலரியே எடுக்கவே முடியாது. ஸோ அதனால் அதுக்கு ஒரு 1 or 2 years கூட ஆகலாம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு 3 மாதத்துலேயே ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிருச்சு நான் ஆரம்பித்தோன்னே அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை வந்து கொஞ்சம் நீங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண விரும்புனீங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு பர்சனல் எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்குது, அதில் லோன் வாங்கினது நிறைய இருக்குது, வாட் எவர் ஆல் தோஸ் திங்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த லாபத்துலேருந்து ஒரு போர்ஷனை எடுத்து அடைக்க ஆரம்பிச்சிருங்க ஓன் யூஸுக்கு. ஆர் லோன் வாங்கியிருந்தால் லோன் கொடுக்குறது, ரீபே பண்ணுறது. அட் த சேம் டைம் ஒரு போர்ஷனை வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க பிஸ்னஸில். ஏன்னா ஒரு ஸ்கேல் வர்ற வரைக்கும் அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் நம்ம கேஷ் ஃப்ளோ கம்ஃபர்டபுளாக வச்சு நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் கூட சஃபர் ஆகலாம் அட் டைம்ஸ். ஏன்னா அதுக்கு பார்ட்னர் இன்னொரு ஆள் இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் சிப்பின் பண்ணுவாங்க, இல்லை பசங்க இருக்காங்க அவங்க கொஞ்சம் சிப்பின் பண்ணுவாங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க கொஞ்சம் சிப்பின் பண்ணுவாங்க பர்சனல் ஃபைனான்ஸ். ஆனால் பிஸ்னஸ் வீக் ஆச்சுன்னா யாரும் சிப்பின் பண்ண இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பிஸ்னஸை வந்து மோர் ஃபினான்ஷியலி ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஸோ அப்படிங்கலாம் இங்கே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரும். ஸோ ஆரம்ப காலங்களில் வந்து ஒரு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டே அதில் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பட் நீங்கள் செலவழிக்கிறது அங்கே வந்து அதாவது ஒரு கரெக்டான முறையில் தான் செலவழிக்கிறமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா பணம் இப்போ யார்ட்டையும் எக்ஸஸ் கேஷ் இருந்துச்சுனாவே அவங்க பாட்டுக்கு வாரி இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் பிஸ்னஸில் வேணும். பிஸ்னஸ் நேம்லேயே அந்த ஃபண்ட்ஸை வந்து உங்களுக்கு தேவைப்படாத ஃபண்டை கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, லிக்விட் ஃபண்டுன்னு இருக்குது. ஸோ லிக்விட் ஃபண்ட்லாம் போட்டால் அப்படியே பணம் இருக்கும், ஒன்றும் ரிஸ்க்கெல்லாம் இல்லை, மேஜர் ரிஸ்க்கு எதுவும் இல்லை. ஸோ ஒரு 5-6% கிடைக்கும். பிஸ்னஸுக்கு திருப்பின்னு தேவையா அதுலேருந்து வித்ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ப்ராஃபிட்டை வந்து கிடைக்கும். ஸோ அந்த ப்ராஃபிட்டில் வந்து ஸோ இங்கே இதெல்லாம் வந்து நம்ம சேவிங்ஸ் மெத்தடாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்னா என்னென்ன டிப்ஸ் சொல்லுவீங்க சார்? சரி, லைக் இனிஷியலாக வந்து நம்ம ஜென்ரலாக சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் அதில் ஒரு எஃப்டி க்ரியேட் பண்ணி அந்த எஃப்டிக்கு எகெயின்ஸ்டாக ஒரு ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க பிஸ்னஸ் நேம்லேயே. ஓகே, உங்கள் நேமில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்கள் நேம்லேயே. ஸோ ஒரு 5 லட்ச ரூபா எஃப்டி போட்டுருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு பேங்க்கில் எஃப்டி போட்டு அதை ப்ளட்ஜ் பண்ணி அந்த எஃப்டியை ப்ளட்ஜ் பண்ணி அதற்கு ஓவர் டிராஃப்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா பிஸ்னஸில் திருப்பினா உங்களுக்கு 50,000 ரூபா தேவைப்படும், 20,000 ரூபா தேவைப்படும். அதை ஒவ்வொரு தடவையும் போய் கேட்க முடியாது. இந்த ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பணத்தை அந்த 50,000 ரூபாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த எத்தனை நாள் அது லோனாக வச்சுருக்கீங்களோ அத்தனை நாளைக்கு மட்டும் வட்டி பே பண்ணால் போதும். அப்புறம் திருப்பி அந்த பணத்தை கொண்டே போட்டுருங்க, நார்மலாக்கிடுங்க. அப்புறம் திருப்பி ஒரு மாதம் கழிச்சு ஒரு 75,000 ரூபா தேவைப்படுதுன்னா அதுலேருந்து எடுத்துக்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து எஃப்டி க்ரியேட் பண்ணி அதுக்கு எகெயின்ஸ்டாக ப்ளட்ஜ் பண்ணி அதுக்கு எகெயின்ஸ்டாக ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க பேங்க்கில். ஸோ தட் உங்களுடைய டே டு டே கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் பிரச்சனை இருக்காது. அது ஃபஸ்ட்டு வச்சுங்க. செகண்ட் வந்து நம்ம சொல்கிறது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் நிறைய பணத்தை வைக்காதீங்க தேவைக்கு அதிகமாக. ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் வட்டி கிடைக்காது. ஸோ அதை எடுத்து மியூச்சுவல் ஃபண்டில் லிக்விட் ஃபண்டில் போட்டுக்கோங்க. லிக்விட் ஃபண்டில் போட்டுக்கிட்டீங்கன்னா எத்தனை நாள் வச்சுருக்கீங்களோ அத்தனை நாளைக்கு வட்டி கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு பிஸ்னஸே நல்லா ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு, ஸ்டேபிள் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நேம்லேயே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் நமக்கு என்றைக்கோ ஒரு நாள் தேவைப்பட போகுது அப்படிங்கையில் வந்து அதுலேயே கொஞ்சம் ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸு லைக் மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அது போன்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பிஸ்னஸ் நேம்லேயே க்ரியேட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 வருஷம் 5 வருஷம் கழித்து நான் இன்னொரு ப்ராஜெக்ட் போட போகிறேன், இன்னொரு பிளான்ட் போட போகிறேன் அப்படின்லாம் இருக்கையில் இதை எடுத்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது மாதிரி நீங்கள் கிராஜுவல் சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வரையில் உங்களுக்குன்னு தேவைப்படையில் ஒரு ஆஃபீஸையோ விலைக்கு வாங்கிக்கலாம், அல்லது ஒரு பிளான்ட்டை சின்ன யூனிட்டை விலைக்கு வாங்கணும், இடத்த விலைக்கு வாங்கணும், பிஸ்னஸ்க்காக, நாட் ஃபார் த இண்டிவிஜுவல், பிஸ்னஸ்க்காக தேவைப்படுறது. அது மாதிரி ஒரு அசட்டை க்ரியேட் பண்ணி ஓகே நான் ஃபேக்ட்ரி எந்நேரமும் இங்கே வச்சுக்கலாம், கிராஜுவலாக ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது மாதிரியும் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி சார்.